உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். அன்னைக்கு நான் வர கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. அதுக்குள்ள நீங்க கிளம்பி போயிட்டீங்க. ஆ அதனால சில விஷயங்களை சொல்ல முடியாம போயிருச்சு. சொல்லுங்க சார். ஒன்றும் இல்லை தம்பி, நான் எல்லாம் அரிசியை தவிர வேற எதுவுமே தெரியாம வளர்ந்தவன். ஏதோ பிள்ளைங்கள்லாம் ஆசைப்பட்டுச்சேன்னு தான் இந்த வெளிநாட்டு சமாச்சாரத்துக்கெல்லாம் நான் ஒத்துக்கிட்டேன். ஆ அதனால எந்த குறையும் இல்லாம நல்லபடியா செஞ்சு கொடுத்துட்டு போங்க, அது போதும். கண்டிப்பா சார், கண்டிப்பா நான் உங்களை டிசப்பாயிண்ட் பண்ணவே மாட்டேன். எப்படி தான் அரை ட்ரௌசரை போட்டு வெக்கப்படாமல் நிற்கிறானோ. ஷே, ஏ தலைவர் லைன்ல வராரு, நான் போய் பேசிட்டு வந்துடுறேன். ஆ வாங்க சார். தாராளமா தப்பிச்சம்பா. அப்புறம் அந்த மாப்பிள்ள இப்போ என்ன பண்றது? நல்லா இருக்கா? நல்ல வேலை மினிஸ்டர் போயிட்டாரு. ஐயோ, டேய் டேய் நோரா நோரா, டேய் தள்ளுறா. தலைவரே, என்னையா கல்யாண வேலை ஏற்பாடெல்லாம் எப்படியா போயிட்டு இருக்கு? நல்லா போயிட்டு இருக்கியா? அப்படியா, சரி. திடீர்னு சென்ட்ரல்ல இருந்து ஒரு மீட்டிங் கூப்பிட்டு இருக்காங்க. இப்ப அவசரமா டெல்லி கிளம்பிட்டு இருக்கேன். அதனால இப்போதைக்கு நம்ம ரிசப்ஷனுக்கு வர முடியுமான்னு தெரியல. ஷூ, அதெல்லாம்
சும்மா மச நிக்காம வேலைய பாருனே. சப்பா இவங்களெல்லாம் வச்சுக்கிட்டு மெஸ் நடத்துறதே பெரிய விஷயம். இதுல இவ்வளோ பெரிய கல்யாணம் ஆர்டரெல்லாம் என்ன நம்பிக்கையில இவ எடுக்கிறா? ஐயோ, இது புடி. ஏங்க ஏங்க ஆ? ஏன் இப்படி மலைச்சு போய் நிக்கிறீங்க? வாங்க, வேலை நிறைய இருக்கு. ஏங்க இப்ப நான் என்னங்க பண்ணணும்? இதுக்கு தான் ஒரு இடத்துல இருந்து வேலையை கவனிக்கணும்னு சொல்றது. அங்கேயும் இங்கேயுமா ஓடுனா இப்படிதான் என்ன வேலை செய்யறதுனே புரியாம போகும். சரிங்க. அங்க பாருங்க, பழனி அண்ணா தனியா வேலை செய்யறாரு, வந்து ஹெல்ப் பண்ணுங்க. சரிங்க. டைம் ஆகுதுங்க, எல்லாத்தையும் நானே சொல்லணுமா? அண்ணே கொடுங்க, நான் கட் பண்றேன். பார்த்து நீங்க போங்கண்ணே. அடே இப்படி கிண்ட கூடாது, கொண்டா கரண்டிய உள்ள அப்படி விட்டு அப்படி பெரட்டி விடணும், அடி பிடிக்க கூடாது. சரிண்ணே, நான் பாத்துக்கிறேன். என்னம்மா தமயந்தி? ஆ, ஐயா ஐயா வாங்க ஐயா. வணக்கம் ஐயா. சரி சரி, வேலையெல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? ஆ, நல்லா போயிட்டு இருக்கு ஐயா. ஐயோ அமைச்சரே, இது என்ன கொஞ்ச பண்றது? நேரத்துல வேலை முடிஞ்சிரும். தயாராயிட்டீங்களா? நல்லபடியா போயிட்டு இருக்கு, ஒன்னும் பிரச்சனை இல்ல. உன்னை பத்தி எல்லார்கிட்டயும் ஆஹா ஓன்னு சொல்லி கண்டிப்பாங்க வச்சிருக்கேன். ஐயா. அம்மாவோட பேரை காப்பாத்துற மாதிரி அருமையா பண்ணிடணும், சரியா? கண்டிப்பா பண்ணிடுவேங்க ஐயா. நீங்க என் மேல வச்ச நம்பிக்கைய நான் காப்பாத்திருவேன். சந்தோஷம்மா. சரி, நீ வேலையை பாருமா, நான் கிளம்புறேன். ஏய் பழனி. ஐயா, ஆ, நம்ம பையதான். ஏய் எப்படி இருக்கு, நல்லா இருக்கியா? கல்யாணம் ஆயிடுச்சா? புள்ள குட்டியெல்லாம் எத்தனை? ஐயா நீங்க எவ்வளவு பெரிய ஆளு, என் பேரை கூட மறக்காம ஞாபகத்துல வச்சிருக்கீங்களேயா. அட ஊருக்கு தாயா நான் எம்எல்ஏ அமைச்சர்லாம், உள்ளுக்குள்ள இன்னும் அதே பழைய பஜார் பாண்டி தான். ஆமா, இந்த தம்பி யாரு? செத்தடாம் அவனே. ஆளு புதுசா இருக்கா போல. இந்த ரெண்டு பேரையும் நான் பார்த்திருக்கேன், இவரை நான் பார்த்ததே இல்லையே. ஆஹா, இந்த தம்பியா, இது புதுசா நம்மகிட்ட தொழில் பழக வந்த புது அப்ரண்டிஸ். ஓ சரி சரி. தம்பி தம்பி, ஐயா கூப்பிடுறாரு. தம்பி ஐயா கூப்பிடுறாரு பாரு. ஓ இந்த ஆளு வேற நம்மள மாட்டி விட்டுருவான் போல இருக்கு. ஆனா ஒன்னதான் தம்பி, திரும்பி பாரு. ஐயா வணக்கங்க ஐயா. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.